ஹலோ மை டியர் பைத்தன் ப்ரோக்ராமர்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஏற்கனவே மேக் பண்ணிட்டேன். பட் அந்த வீடியோ பாதியிலே நின்று போயிருக்கு. ஸோ அதனால் ஏற்கனவே கோடு எழுதி வச்சுருக்கேன். அண்ட் அதுலேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸே ஒரு டிக்ஷனரி அப்படின்னா ஒன்றுமே இல்லை. தமிழ் டு தமிழ் டிக்ஷனரி, இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி, இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி டிக்ஷனரி நம்ம படிக்கிறோம்ல. ஸோ அதே தான் இது பைத்தான்லேயும். பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். லேப்டாப் அப்படின்றதுக்கு சம்மந்தமானது நியூ பிராண்ட் அப்படின்னு நம்ம ஒரு வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டோம். இது ஒரு டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆகிடுது. இப்போது அதே மாதிரி கிறிஷ் அவன் வந்து மார்னிங்கில் சம்திங் ஏதோ சாப்பிடுவான், ஈவினிங்கில் சம்திங் ஏதோ சாப்பிடுவான், நைட்டு சம்திங் ஏதோ சாப்பிடுவான். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். அண்டு இதில் போயிட்டு பிரிண்ட் பண்ணேன்னா இது எல்லாமே அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ நான் போயிட்டு டிக் கிறிஷ் அப்படின்னா கிறிஷ் மட்டும் டெலீட் ஆகிடும். லெட்ஸே இங்கே சம்திங் எரர் ஆகிருக்கு. ஓகே, லெட்ஸே டிக் கிறிஷ் அப்படின்னு போட்டோன்னா டிக் கிறிஷ் மட்டும் பிரிண்ட் ஆகும். கிறிஷன் போட்டு இங்கே இடத்துல ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு லேப்டாப் அப்படின்ற மாதிரி போட்டேன்னா லேப்டாப் என்னது நியூ பிராண்ட் அது மட்டும் பிரிண்ட் ஆகுது. பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நான் சொன்னேன். இப்போ இந்த நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு ரன் கொடுத்து பாருங்க. இது பாருங்க, லேப்டாப் நியூ பிராண்ட் கிறிஷுக்கு பதிலாக சப் டார்கெட் 1 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் இருக்கு இல்லையா? ஸோ இது எதனாலனா டெல் அப்படின்னு போட்டு டிக் கிறிஷ் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த டிக் அப்படின்ற வேரியபிள்குள்ளே இருக்கிற கிறிஷ் டெலீட் பண்ணுறேன்னு அர்த்தம். அதனால் இதை ஃபுல்லாக தூக்கிடுச்சு. டெக் அதுக்குள்ளே அப்டேட், அந்த அப்டேட்டுக்குள்ளே சப் டார்கெட் 1 மில்லியன் அப்படின்றத ஆட் பண்ண சொல்கிறேன். அப்டேட்னா ஆட் ஆகிடும், அவ்வளோதான். ஜஸ்ட் இது வந்து ஆட் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி டிக்ஷனரிஸ். இதை நம்ம எந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஸ்டோரேஜ் டேட்டா பேஸுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். பேசிக்கான டேட்டா பேஸ் இப்போ லேப்டாப் சம்மந்தமானது வந்து இங்கே எழுதலாம். லெட்ஸே லெனோவோ லேப்டாப்பு, இட்ஸ் அ குட் லேப்டாப். ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கும் ஒரு லேப்டாப்போட டிஸ்கிரிப்ஷனை வர வைக்கிறதுக்கு, மூவிஸ் எழுதுறதுக்கு அதோட டிஸ்கிரிப்ஷன், ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த டிக்ஷனரிஸ் பேசிக்கலி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். டிக்ஷனரின்றது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ராக்டிஸ் இட்.